குற்றால குறவஞ்சியில கூட ஒரு பாடல வருது, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஒரு குலமென் குலமே அப்படின்னு சொல்லிட்டு வரும். குரத்தியினும் பேர் வள்ளி குலம் சஞ்சலமே. யார் முதல்ல எழுதினாங்கன்னு தெரியாது, ஆனா ரெண்டு பேருமே எழுதியிருக்கிறாங்க. இவரு திரிகுட ராசுப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியில வந்திருக்கு. இப்ப இந்த நூலாசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நூலை படித்து தான் அறிந்து கொள்ள முடியும். இப்போது நூலினை அறிமுகம் படுத்த கவிஞர் மணிமேகலை சிவராமன் தமது நூலில் என்னவெல்லாம் கூறியிருக்கிறார். அவளாக இருப்போருக்கு நூலினை கட்டவிழ்க்கிறார் அரசு மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி பி. பூங்குழலி அவர்கள். நூலினை அறிமுகம் செய்யுமாறு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்களம்மா. இலக்கிய வட்டத்தின் 505வது விழாவில் இன்று புத்தக வெளியீட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மணிமேகலை அம்மையார் அவர்களுக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய SP முத்துராமன் ஐயா அவர்களுக்கும், இலக்கிய வட்டத்தை சார்ந்த அனைத்து சான்றோர்களுக்கும், இங்கு மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து சான்றோர்களுக்கும், இதை ஆர்வமாக இங்கு கேட்க அமைந்துள்ள சுற்றத்தாருக்கும் நட்புக்கும் உறவு வட்டத்திற்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சொல்லி அமைகின்றேன். தமிழுக்கு என் தனிச்சிறப்பு வணக்கம். குற்றம் பார்க்கின் மணிமேகலை சிவராமன் அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு. ஆம், இவர் கவிதை தொகுப்பு என்பது வார்த்தைகளின் கோர்வை அல்ல, அது மனதின் ஆழத்தில் ஊற்றெடுத்திருக்கும் உணர்வுகளின் வடிகால். இதைதான் நமது ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ்வர்த் அவர்கள் poetry is a spontaneous overflow of powerful feelings. It takes its origin from emotion recollected in tranquility என்று சொல்வார். மனதின் ஆழத்தில் இருந்து வந்து விழக்கூடிய சொற்களின் தொகுப்புத்தான் கவிதை என்று கூறுவார். இதைத்தான் இங்கு நாம் காண்கின்றோம். இக்கவிதையில் ஒரு கால கண்ணாடி வாழ்வின் வண்ணங்களை வடித்து கவிதை சாரல் அவர் எழுத்துக்களாக பார்க்கும்போது ஒரு தாயின் அன்பும், ஒரு தோழியின் அக்கறையும், ஒரு மகளின் பாசமும், ஒரு பாட்டியின் பரிவும், ஒரு மனைவியின் நேசமும், ஒரு குழந்தையாய் இயற்கையை கண்டு குதூகலிக்கும் உவகையும், ஒரு மூத்தவரின் வழிகாட்டுதலும், சமூக சிந்தனையும், பெண்ணியமும் என பல பரிமாணங்கள் அதில் பரிமளிப்பதை காண்கின்றோம். அவரது கவிதைகளின் நீட்சியாய் இந்த உரையை உங்கள் முன் வைக்கின்றேன். இவர் எழுதிய 112 கவிதைகள் அவர் மனதை, உலகை அவர் பார்க்கும் பார்வையை நமக்கு சொல்லாமல் சொல்லி செல்கின்றது என்பதே உண்மை. என் உரை என்ற முன்னுரையில் கவிஞர் தம் கவிதை பொருள் பொதிந்த எளிய மொழியில் படைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியுள்ளார். நிஜம்தான். என்னை இயக்கும் இயக்கம் சக்தி முதல் வணக்கம் என்று இத்தொகுப்பில் முதல் கவிதை. இதழ்கள் பேசாத போது இரு மனங்களுக்கிடையே இழையோடும் என்ன ஓட்டமாய் திகழ்கின்ற ஈசனே என்று இயம்புகின்றார். சக்தியில் தொடங்கும் அவரது கவிதையானது எப்படி புரிய வைப்பேன் என்று அன்பு சக்தியில் நுழைந்து காதல் என்ற உலகின் பெரும் சக்தி வழி நிறைப்பெறுகிறது. இன்றைய பெண்களை நோக்கி பொறுத்தது போதும் பொங்கி எடு என்று கூறுகின்றார். அன்பும் அறிவும் என்ற கவிதையில் அன்பற்ற வாழ்க்கையின் பயனில்லை என்றும் அன்பின் வழியே உயிர்நிலை என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றார். சொல்லன்னா மன அழுத்தத்தினாலும் சொல்லின் இனிமையை காப்பவள் பெண் என்றும், தேற்றிவிட ஆளில்லாத போதும் குற்றம் பார்க்காமல் சுற்றம் பயணுபவள் பெண் என்றும் பெண்மையின் பெருமையை எடுத்து எம்புகின்றார். இன்றைய காலகட்டத்தில் தலைமுறைகளுக்கு அவர்கள் கூறும் அறிவுரையாவது டிஜிட்டல் வேர்ல்டு என்ற மாய உலகில் மாண்டு போகாமல் மனிதம் வளர்ப்போம் என்ற அவரது வரிகள் நம்மை சற்றே சிந்திக்க வைக்கின்றன. கணவன் மனைவி உறவில் மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை என்பது புகுந்த வீட்டில் கணவனால் மட்டுமே பெற்றுத்தரப்படும் என்பதையும், மனைவிக்கான மரியாதை குடும்பத்தில் வேண்டும் என்றும் அவர் வக்காலத்து வாங்குகின்றார். எதையும் எதிர்கொள்வோம் என்ற கவிதையில் கவலையை களைந்து சிறகடித்து நாம் வாழ்க்கையை சூழல் கவலை என்ற தவிர்த்து இயல்பாக வாழ வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். ஆனால் அதை எப்படி கடக்க வேண்டும், கவலையை எப்படி கடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பறவையை உதாரணமாக காட்டுகின்றார் கவிஞர். ஈரத்தை உதிர்க்க இறகை உதிரும் பறவை போல, ஈரத்தை உதிர்க்க இறகை உதரும் பறவை போல கவலையை உதிர்த்துவிட்டு நெஞ்சத்தை நிமிர்த்திட்டு எதையும் எதிர்கொள்வோம் என்று கூறுகின்றார்.
ஈரத்தை உதிர்க்க இறகை உதரும் பறவை போல கவலையை உதிர்த்திட்டு நெஞ்சத்தை நிமிர்த்திட்டு எதையும் எதிர்கொள்வோம் என்று கூறுகின்றார். நம் மனதை அழுத்தும் வேண்டாத வெறுப்புகளையும் கவலைகளையும் அந்த நீல வானில் கரைத்திட வேண்டும் என்று சொல்கின்றார் இந்த கவிஞர். இது ஒரு கவிதை தொகுப்பு மட்டுமல்ல, மன அழுத்தத்தில் இருக்கும் இன்றைய தலைமுறையிற்கான ஒரு சிறந்த மருந்தாகவும் இந்த கவிதையானது அமைந்துள்ளது. மறதியுடன் நான் என்ற கவிதையில் அவர் கையாளும் விதமானது அற்புதமானது. பொதுவாக மறதியை நாம் குறையாக பார்ப்போம், ஆனால் கவிஞரே அதை புனிதப்படுத்துகின்றார். மற்றவர்கள் செய்த காயங்களை மறப்பதும் நேற்றைய சுடுசொற்களை சுமக்காமல் இன்று புன்னகைப்பதும் இவை எல்லாம் ஒரு மனிதனை பண்பாளனாக மாற்றும் வரங்கள் என்கின்றார். எதை மறக்க வேண்டும், எதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதில் அவர் காட்டுகின்ற தெளிவு போற்றத்தக்கது. சமுதாயம் சார்ந்த சிந்தனைகளை இங்கே சொல்லலாம். நீர் மேலாண்மை பற்றி அவர் அடைமழை பெய்ய வேணும் என்ற கவிதை சமூக சிந்தனையை சொல்லிச் செல்கிறது. பல நாடுகளுக்கு பயணித்து தன் அனுபவங்களை அவர் ரசித்த இயற்கை காட்சிகளையும் நம் கண்முன்னே ஓவிய வண்ணமாக தீட்டும் அதே நேரத்தில் எப்போதும் நேர்மறை எண்ணங்களுக்கு வித்திடுகிறது அவருடைய வார்த்தைகள். வெள்ளைப்பாறை மேல் நீரின் நடனமா, நயாகரா நீர்வீழ்ச்சி என்றும் வீழ்ச்சி யாருக்கு நிரந்தரம் அல்ல, வீழ்ந்ததும் என்னை போல வேகமாய் எழுந்த ஆர்ப்பரி என்று உணர்த்தும் முயற்சி என்று நயாகரா நீர்வீழ்ச்சியை பற்றி அவர் சொல்லக்கூடிய கவிதையானது மனிதனுக்கு தேவையான உத்வேகத்தை அளிக்கின்றது. ராபர்ட் செல்லர் உடைந்து போகாதே மனமே என்ற தன்னம்பிக்கை கவிதையை தமிழாக்கம் எளிமை அழகு. நம்மை மீறி ஏறு மாறாக ஏதோ நிகழும் போது சற்றே ஓய்வடு, ஆனால் ஓய்ந்து போகாதே. நம்மை மீறி ஏறு மாறாக ஏதோ நிகழும் போது சற்றே ஓய்விடு, ஆனால் ஓய்ந்து போகாதே என்று வாழ்க்கையை எதிர்கொள்ளும் முறைமையை கூறி ஆற்றுப்படுத்துகின்றார் மக்களை. புயல் அடித்தால் கிளை முறியும் என தெரிந்துதான் கிளையின் உச்சியில் குருவிகளானது கூடு கட்டுகின்றன. அந்த குருவிகள் கூடு கட்டுவதை எப்பொழுதுமே நிறுத்துவது இல்லை. உண்மைதான், குருவிகள் நம்புவது மரக்கிளைகளை அல்ல, அதன் தன் சிறகுகளையே நம்புகின்றன என்ற மறைபொருளை உணர்த்தி நிற்கும் நம்பிக்கை வரிகள் அவருடைய வரிகள். திரும்பி வா தோழா என்று இலங்கை போர் அவலத்தை எடுத்துரைக்கும் கதையை பார்க்கும் போரற்ற சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர் உரைக்கின்றார். அவருடைய ஏக்கமானது இதில் வெளிப்படுகின்றது. இன்று ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி 85 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். சகோதரத்துவம், அன்பு, கருணை கொண்ட சமூகம் படைப்பதற்கு உலகில் அமைதி நிலவ வேண்டும். இது போன்ற கவிதைகள் சமுதாய சிற்பிகளால் மட்டுமே நல்லெண்ணங்களை விதைத்து போரற்ற உலகத்தை சமைக்க இயலும் என்று இந்நேரத்தில் நான் பதிவு செய்ய விழைகின்றேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற பாரதிதாசனின் வரிகளை இன்று அவருடைய கவிதைகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இந்த நேரத்தில் நமக்கு மிகவும் தேவையான கவிதை வரிகளும் இதுவாக இருக்கின்றன.